கதை நான் ஒன்று படித்தேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு வீட்டில். அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க, ஒரு வான்கோழி வளர்க்குறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. இவங்க வளர்க்காமலே இவங்க வீட்டில் ஒரு சுண்டலி வளர்ந்துட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு மூலையில் ஒரு பொந்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தூங்கின உடனே மிச்சம் இருக்கிற மீன், கருவாடு, தேங்காய் துண்டு, வடை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த வீட்டம்மா சந்தைக்கு போயிட்டு ஏதோ ஒரு கவர் கொண்டு வர்றாங்க, ஒரு பார்சல். இந்த எலி பொந்துலேருந்து எட்டி பார்க்குது, இந்த அம்மா ஏதோ கொண்டு வருது. நைட்டு அவங்க வாட்டு கிச்சனில் வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக எட்டி பார்க்குது. இந்த அம்மா கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஒன்றை நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த கவரை பிரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா எலி பொறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு எலி சும்மா சுற்றிக்கிட்டு நைட்டு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்க பொருளெல்லாம் தின்னுட்டு இருக்குது. இன்னையோட இதோடைய கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த எலி பொரியை வச்சுட்டு அந்த அம்மா போகிறாங்க. இப்போ எலிக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம ஏதோ ஒரு துளி தேங்காவும் கொஞ்சம் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்மளை கொல்றதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காங்களே, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு வாசலில் நிற்கிற சேவல்கிட்ட போய் சொல்லுது. அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா, இந்த அம்மா என்னை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது. சேவல் சொல்லுது, இந்த பார், எனக்கெல்லாம் அந்த அம்மா சாப்பாடு போட்டு வளர்க்குது, அதனால் உன்னைய மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இல்லைனா வேற ஊருக்கு போ, வேற வீட்டுக்கு போ அப்படின்றுச்சு. வான்கோழிட்ட போய் கெஞ்சுதா, அக்காக்கா நீயாவது என்னை காப்பாத்துக்கா, எனக்கு பயமாக இருக்குதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி, எனக்கு வேலைக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் ஜாலியாக இருக்கிறேன், உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, போயிட்டே இரு அப்படின்னா. ஆட்டுக்குட்டிகிட்ட போய் கெஞ்சுது, அண்ணா நீயாவது காப்பாத்துனா ப்ளீஸ்ண்ணா, பாரு எனக்கு வேலைக்கு அகத்திக்கீரை வந்துடுது, வேலைக்கு நல்லா வடிதண்ணி கொடுக்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அல்ல, கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்றுச்சு. இது நைட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அதோடைய பொந்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. இந்த அம்மா நல்ல சுவையான ஒரு மீன் வறுத்து அந்த எலி பொரியில் மாட்டிட்டு படுத்துட்டாங்க. இப்போ எலிக்கு பசிக்குது, மீன் துண்டு வான்னு இழுக்குது, ஆனாலும் அது அப்படியே புலன் அடக்கத்தோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. ஒரு 12:30 மணிக்கு டமால்னு ஒரு சத்தம், எலி பொறி அப்படியே சடார்னு அடைச்சிருச்சு. இந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது, எங்க அந்த எலி மாட்டிக்கிடுச்சு, சீக்கிரம் லைட்டை போடுங்கன்ட்டு. நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சேட்டை பண்ணு, அந்த எலி பொறிக்குள்ள கையை விடுறாங்க, லைட்டை போடுறாரு. அப்போ தான் தெரியுது உள்ள மாட்டிக்கிட்டது ஒரு குட்டி பாம்பு. படக்குன்னு இந்த அம்மா கையில் கொட்டிருச்சு. அது ஐயோன்னு பதறி அடிச்சு எலி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது, மனசை அடக்கிக்கிட்டு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, இல்லை சின்ன பாம்பு தான், அதனால் ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் ஏதாவது ஒரு கோழியோ சேவலோ இருந்தால் அதை சூப் வச்சு கொடுங்க, 2 நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடித்தார், சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டார். இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, மனைவி வீட்டிலேருந்து, என்னடி உன்னை பாம்பு கடிச்சிருச்சான்? இல்லை சின்ன பாம்பு தான். இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சியெல்லாம் வந்துடுறோம், உன்னை பார்க்க வர்றோம். உடனே மனைவி சொல்கிறா, எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வர்றாங்க, பரவாயில்ல அந்த வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சிடலாம். வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சுட்டு